ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சுலபமா ஆனா சூப்பர் கிறிஸ்பியா ஒரு தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் பொட்டுக்கடலை, 7-8 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4-5 கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். ஒரு பவுல்ல 2 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்த பொட்டுக்கடலை மசாலா சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச பச்சைக்கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய், நல்லா காய்ச்சின சூடான எண்ணெய், ஒரு சின்ன புளிக்கரண்டி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு அது கலந்து எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட முறுக்கு மாவுக்கு பிசைற மாதிரி நல்லா சாஃப்டான டோவா பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் கவர் இருந்தா அதை 2ஆ கட் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க மாவை இது மாதிரி பெரிய உருண்டையா உருட்டி வச்சுட்டு இன்னொரு பக்கத்தை மூடிட்டு பூரி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். பெரிய சைஸ் மூடி ஏதாவது வச்சு இது மாதிரி அச்சு போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி தட்டைய ரெடி பண்ணோம்னா 1/2 மணி நேரத்துல ஈஸியா ஒரே சைஸ்ல எவ்வளவு தட்டை வேணாலும் தட்டி எடுத்துடலாம். ஒரு கடாயில எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்க தட்டை எல்லாத்தையும் ஒன்னொன்னா சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும், அப்பதான் தட்டை நல்லா கிறிஸ்பியா வரும். மீடியம்ல இருந்து ஹை ஃபிளேமுக்கு வச்சு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்தோம்னா சூப்பர் கிறிஸ்பியா ஒரு தட்டை ரெடி. இந்த தீபாவளிக்கு இந்த சூப்பர் கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் தட்டையை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.